வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே கால் வச்சாலும் வெள்ளம் என்ற மாதிரி தான் இப்போ வெள்ள இடர் நிலை வந்திருக்கிறாப்பா. சரியான கஷ்டப்படுறாங்க மக்கள். என்ன செய்கிறேன்டே தெரியாமல் கிடக்குது. இந்த நேரத்தில் தான் எனக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒன்று காது கட்டினது சொல்லி போட்டு கெரியா போகிறேன். மழை தானே, வடிவா கேளுங்கோ. பருவம் அறிஞ்சு பயிர் செய் என்கின்ற மாதிரி பருவத்தே பரீட்சைகளையும் வைக்கிறது தான் திறமாயிருக்கும். என்னதான் எங்கட கல்வி திட்டத்தில் கணக்க ஓட்ட உடற்செயல்கள் இருந்தாலும் கோவிட்-19 கொரோனாவுக்கு முதல் எக்ஸாம் வைக்கிற காலம் எல்லாருக்கும் பொருத்தமாக இருந்தது. ஆகஸ்டில் ஏஎல் எக்ஸாம், டிசம்பரில் ஓஎல் எக்ஸாம் என்றது எல்லாருக்கும் மனப்பாடமாக இருந்தது. அந்த காலங்களில் பெருசாக கால நிலையிலேயும் மாற்றம் இருக்காது. டிசம்பரில் மட்டும் சில வேளை மழை இருந்தாலும் 10 நாள் தான் எக்ஸாம் நடக்குமென்றதால் பெருசாக தாக்கம் இருக்கேல. ஆனால் இப்போ எந்த எக்ஸாமை எந்த மாதத்தில் வைக்க போயினமென்று மூக்குச்சாத்திரம் தான் பார்க்கணும். அந்தளவுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதத்தில் எக்ஸாமை வச்சு எல்லாரையும் குழப்பினம். இம்முறை போன 25ஆம் தேதி ஏஎல் எக்ஸாம் தொடங்கினது. அந்த எக்ஸாம் வர முதலே வடக்கு கிழக்கில் கடும் மழை பெய்ய போது, வெள்ளம் பெற போது, சில வேளை புயலும் அடிக்க போகுது என்று வானிலை அறிவிப்புகள் வரிசையாக பெற தொடங்கிட்டது. இதுவே வெளிநாடுகளாக இருந்தால் எக்ஸாமாவது மண்ணாங்கட்டியாவது என்று அதை கேன்சல் பண்ணி பிறகு ஒரு நாள் வச்சிருப்பினம். ஆனால் எங்கட ஆக்கள் அடாது மழை பெஞ்சாலும் விடாமல் எக்ஸாமை வச்சே தீருவோம் என்ற அழுங்கு பிடியில் நீக்கினம். அவைக்கு என்ன, வடிவா ஏசி ரூமுக்குள்ளே இருந்து கொண்டு வெளியில் எட்டி பார்க்காமல் என்ன முடிவும் எடுப்பினம். ஆனால் பாதிக்கப்படுகிறது அப்பாவி பிள்ளைகளெல்லோ, கண்டிகளோ. முந்த நாள் வடக்கில் கடும் மழை, ஒரு பக்கம் காற்று, இன்னொரு பக்கம் மழை என்று சுழண்டு சுழண்டு அடிக்க, அதுக்குள்ளேயும் பிள்ளைகள் போய் எக்ஸாம் எழுதி போட்டு வாரதை பார்க்க வயிறு பத்தி எறிகிறாப்பா. இப்படி பிள்ளைகளை வதச்சு எக்ஸாம் வச்சால் அதுகள் என்னென்று படிக்கலும், என்னென்று படிக்கலும். சொன்னா போல அன்றைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளே வெள்ளம் பூந்துட்டுது. அதுக்குள்ளே அந்த பிள்ளை எக்ஸாமுக்கு போட வச்சிருந்த உடுப்பெல்லாம் வெள்ளத்துக்குள்ளே நனைஞ்சு கடுமீரம். அக்கம் பக்கத்தில் இந்த பிள்ளைக்கு தோதான உடுப்பு போடுற பிள்ளைகளும் இல்லை. அப்படி இருந்தால் அவையிட்டையாவது வாங்கி போட்டு கொண்டு போயிருக்கலாம். பிறகு அந்த பிள்ளை ஈர உடுப்போட போய்தான் எக்ஸாம் எழுதி போட்டு வந்ததாம். இனி மேலாவது இப்படி பிள்ளைகளை வதைக்காமல் கால நேரம் பார்த்து எக்ஸாமை வைக்கிறதுக்கு உரியவ நடவடிக்கை எடுக்க வேணும். கண்டியலோ கேப்பினமோ எங்கட ஆக்கள், கேப்பினமோ எங்கட ஆக்கள். இதுதான் நான் கந்தப்பு ஐயாவாகிய நான் இந்த மழை நேரத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லி போட்டு போகிற ஒரு சங்கதி. விஷயம் தெரிஞ்சா சரி. நானும் போயிட்டு வர போகிறேன். ஏனண்டா மழை பெய்ய போகுது போல் கிடக்குது. வயது போன நேரத்தில் கிரியா வீட்டை போனால் தான் சரி. ஓகே, நான் போட்டு வரேன்னா.